இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் implicit variables. Implicit type variables C# 3.0ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஒரு வேரியபிள var keyword யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணா அது implicit type variables. ஒருத்தர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன அசைன் பண்ணமோ வேல்யூவை அதுக்கு ஏத்த மாதிரி டேட்டா டைப்ஸ் இன்ஃபர் பண்ணுவாங்க. சின்டெக்ஸ் var variable name equal to value. Implicit டைப்புக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னா டிக்ளேர் பண்ணும் போதே இனிஷியலைசேஷன் பண்ணிடணும். Implicit டைப் லோக்கல் வேரியபிள்ஸ்க்கு நம்ம நல் வேல்யூவை அசைன் பண்ண முடியாது. ஏன் இதை லோக்கல் வேரியபிள்னு சொல்றோம்னா var கீவேர்டை நம்ம அதோடைய ஸ்கோப் பார்த்தீங்கன்னா லோக்கலா தான் இருக்கும். குளோபலா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. Initializer must have the same data type. First நம்ம integer value assign பண்ணிட்டு அதுக்கப்புறமா string value பாஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எரர் காட்டும். functionsல parameters or return type இதுல var keyword யூஸ் பண்ணோம்னா எரர் வரும். for loop, for each loop and using statement. For example ஒரு variable கிரியேட் பண்றேன் var a இப்படி கொடுத்தோம்னா இது டிக்ளரேஷன் கொடுக்கும் போது எனக்கு எரர் காட்டுது. ஏன்னா இம்ப்ளிசிட் டைப் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணும் போதே அதை இனிஷியலைசேஷன் பண்ணிடணும். லைக் இந்த மாதிரி இனிஷியலைசேஷன் பண்ணிடணும். அண்ட் மோரோவர் இந்த வேரியபிள் var கீவேர்டோடைய ஸ்கோப் பார்த்தீங்கன்னா லோக்கலா தான் இருக்கும். நான் இதை குளோபலா அசைன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எரர் வரும். இந்த மாதிரி எரர் காட்டும். ஸோ இதோடைய ஸ்கோப் பார்த்தீங்கன்னா லோக்கலா தான் இருக்கும். அண்ட் மோரோவர் நான் இங்கே ஒரே லைன்லயே கமா செப்பரேட் பண்ணி நிறைய வேரியபிள்ஸ இனிஷியலைஸ் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. ஒரே ஒரு வேரியபிள் அட் அ டைம்ல ஒன்ஸ் தான் பண்ண முடியும். மல்டிபிள் வேரியபிள்ஸ சிங்கிள் லைன்ல டிக்ளேர் பண்ண முடியாது. அண்ட் மோரோவர் நான் ஆல்ரெடி என்னுடைய ஏ வேல்யூ 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நான் மறுபடியும் இங்க ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணேன்னா எனக்கு எரர் காட்டும். ஏன்னா ஆல்ரெடி இன்டீஜர் அப்படின்றது இன்டீஜர் வேல்யூ பாஸ் பண்ணிருக்கோம். இங்க நான் ஸ்ட்ரிங் வேல்யூ பாஸ் பண்ணும் போது எனக்கு எரர் காட்டுது. அதுக்கு பதிலா நம்ம இன்டீஜர் வேல்யூஸே எதை வேணாலும் நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் இன்னொன்னு என்னன்னா ஒரு வேரியபிளுக்கு லைக் இம்ப்ளிசிட் டைப் வேரியபிள்ஸ்ல நல் வேல்யூஸ நம்ம அசைன் பண்ண முடியாது. எரர் வரும். ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. like void show int s இதுதான் ஜெனரலா ஒரு ஃபங்க்ஷன், பாராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஸோ இங்க void அப்படின்றது ரிட்டர்ன் டைப். இந்த ரிட்டர்ன் டைப் voidக்கு பதிலா நான் var கீவேர்டை யூஸ் பண்ணேன்னா எனக்கு எரர் காட்டும். அதே மாதிரி int அப்படின்றது பாராமீட்டர். இந்த இன்ட்டுக்கு பதிலா நான் var யூஸ் பண்ணா கூட எனக்கு எரர் காட்டும். var keyword functionsல return type and parametersக்கு நம்மளால யூஸ் பண்ண முடியாது. whereas எதுல யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா for loopல யூஸ் பண்ணிக்கலாம். for where I equal to 0, I less than 5, I plus plus. ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். for loopல var keywords யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி என்னுடைய வேரியபிள் ஏக்கு நான் 5 அப்படின்ற வேல்யூஸை செட் பண்ணியிருக்கேன். பட் டேட்டா டைப் எதுவுமே நான் அசைன் பண்ணல. நான் இங்க என்ன வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கேனோ அது இம்ப்ளிசிட்டா கன்வெர்ட் பண்ணிக்கும். இதோடைய டைப் என்ன அப்படின்றது. ஸோ அதோடைய டைப் என்ன அப்படின்றத நான் அவுட்புட்ல கெட் பண்ணணும்னா ஏ டைப் ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்து ஏ டாட் கெட் டைப். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன டைப் என்ன வேல்யூஸ் நான் அசைன் பண்றேனோ அதுக்கு ஏத்த டைப் எனக்கு காட்டும். லைக் இங்க பாத்தீங்கன்னா a type equal to system dot int 32 அப்படின்ற மாதிரி எனக்கு காட்டுது. வெரஸ் நான் அங்க வேல்யூ ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணேன்னா எனக்கு டைப் system dot string அப்படின்றது எனக்கு காட்டும். இதுதான் implicit டைப்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.